சிவகாசிக்கார பிஸ்னஸ் பூரா அப்படி தான் இருக்கும். என் பொருள் இதுதான் ரேட்டு, வேணா வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நம்ம குச்சி எல்லாமே கொடுத்தோம்னா அவங்களும் மிஷின்லேருந்து அடைச்சி கொடுத்துருவாங்க, அடைச்சி பண்டலாக்கி கொடுத்துருவாங்க, அப்படியும் வாங்கி ஏற்றலாம். இதே தீபாவளி முடிஞ்சவொடனே மழை நல்லா பெய்யும், விவசாயத்துக்கெல்லாம் போயிடுவாங்க, ப்ரொடக்ஷன் ஆகாது. இப்போ நான் தான் இருக்கிறேன். நான் வந்து என் பண்டலை வந்து என் பார்ட்டிக்காரங்கிட்ட ரேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படின்னா அவன்கிட்ட ரேட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி என் மனசில் நான் என்னென்ன கணக்கெல்லாம் போடணும். ஏன்னா முதலீடு கணக்கு பார்க்கணும், போயிட்டு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுன்னு பார்க்கணும். உடனே பேமெண்ட்னா ஒரு லாபம் வச்சு கொடுக்கலாம். அவன் மாத கடன் கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? உடனடி பேமெண்ட்னா தான் நமக்கு கம்மியான லாபத்தில் பண்டலை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி தேதி கடன் கொடுக்காம இந்த ரேட்டு எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கும், என் ரேட்டு உடனே துட்டு கூட வாங்கிக்கோ அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். வியாபாரம் அது வேறு மாதிரி இருக்கும். கம்மியாக விற்றாலும் சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும் அடுத்து போக போக கூட்டிடலாம். கடன் கொடுத்தோம்னா அவன் சொன்னது தான் நம்ம கேட்கணும், நம்ம சொன்னது அவன் கேட்க மாட்டாங்க. இதுதான் பிஸ்னஸ். இது பிஸ்னஸ்ன்னு எப்படி சொல்ல, எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டா, சிவகாசிக்கார பிஸ்னஸ் பூரா அப்படி தான் இருக்கும். என் பொருள் இதுதான் ரேட்டு, வேணா வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ரெண்டே வரத்தான் பேசுவாங்க. அவங்கள மாதிரி இன்றைக்கி பெரிய லெவலில் யாரும் தொழில் பண்ணலை. நம்ம தீபிட்டு தொழிலில் வந்து இன்றைக்கி வந்து மிஷினை மாற்ற முடியல, விலை கொடுக்க மாட்டுறாங்க, ப்ராஃபிட் கம்மியாயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய கஷ்டம் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் ஒரு பீக் பீரியடுன்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா ஓட்டம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறியா? அதான் நான் வந்து 91 வந்தேன்னு சொன்னேன்ல, அப்போல்லாம் நல்லா வேகமாக தான் இருக்கும் தீப்பெட்டி. 91 நல்லா ஸ்பீட். 90லேருந்து அதாவது தீப்பெட்டி எப்படின்னா ஹேண்ட்மேரில் ஏதாவது ஒரு 2 வருஷம் நல்ல வேகம் இருக்கும். ஊடால சின்ன பிரேக் ஆகும். எப்படின்னா தீபாவளி முந்தி பிரேக் ஆகும். தீபாவளி முந்தி கூட மே மாதம் கரெக்டாச்சுன்னா அந்த வெயில் காலத்தில் அதிக ப்ரொடக்ஷன் ஆகும். அதில் ப்ரொடக்ஷன் ஆகுமா, அதில் தீபாவளி வரும்போது கொஞ்சம் எப்போமாவது ஒரு வருஷம் ஆகும், ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்க டல் ஆகும் தீப்பெட்டி. அதே தீபாவளி முடிஞ்சவொடனே மழை நல்லா பெய்யும், விவசாயத்துக்கெல்லாம் போயிடுவாங்க, ப்ரொடக்ஷன் ஆகாது. அப்போ அந்த இருக்கிற பெட்டிகள் பண்டலுக்கெல்லாம் ரேட்டு கூடிடும். நாங்கள் 5 ரூபா குறைச்சி விற்றா அடுத்து 10 ரூபா கூட கிடைக்கும் உங்களுக்கு. இந்த விட்ட 5 ரூபா சேர்த்து பிடிச்சிருவோம். அப்போ ஹேண்ட்மேன் நல்லா இருந்துச்சு, யாருமே நட்டன்னு சொன்னது கிடையாது. இன்றைக்கி ஜாப் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி தேதி 2025 பிறந்துருச்சு. 24 வரைக்கும் அதே 5 ரூபா கிடைச்சாலும் ஒரு ஆள் சம்பளம் தான். இன்றைக்கி வந்து வேலை பார்த்துக்கிட்டே நாங்கள் எல்லாம் செய்யும்போது 5 ரூபா லாபம்னு ஒதுக்கணும். இன்றைக்கி கிடைக்கிறதே ஒரு பண்டலுக்கு செஞ்சோம்னா 5 ரூபா கூலி தான், கூலி மட்டும்தான். அன்றைக்கி தான் நல்லா வேகமாக ஹேண்ட்மேட் இருக்கிறது நல்ல காசு. எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு வாரம் 300 பண்டல் செஞ்சாலும் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா எடுத்து வைக்கலாம். அதாவது 91லேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வயசில் ஒரு 2000 வரைக்கும் சொல்லலாம். 2002 வரைக்கும் இருந்துச்சு நல்லா. அதுக்கப்புறம் என்றைக்கு மிஷின் உள்ளே ஆற ஆரம்பிச்சதோ தொழில் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. லாபம் செட்டு போகிற மிஷினுக்குள்ளே போயிடுச்சு. அதாவது தொழில் குறையும் கூட லாபம் ஹேண்ட்மேடில் கிடையாது. மிஷின் போட்டவங்க ஜெயிச்சு போய்கிட்டே இருந்தாங்க. அந்த 91 to 2000 பேரில் இந்த தொழில் வந்து உங்களை எந்த அளவுக்கு ஒரு ஜாலியாக வச்சுருந்தது? வேலை பார்க்கணும், நல்லா கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்த்தாலும் வாரத்தில் ஒரு நாள் லீவ் இருக்கும். அந்த லீவ் அன்றைக்கி எங்கே போகணும் போயிட்டு வந்துக்கலாம். கஷ்டப்படுறதுக்குன்னு நமக்கு ஒரு லாபம் இருக்கும். இப்போ 6 நாள் வேலை பார்த்தாலும் ஒரு நாள் ரெஸ்ட்டு தான், அந்த லாபம் இப்போ கிடைக்காது. இப்போ என்னென்னா, இப்போ உங்கள் பீரியடில் நீங்கள் வந்து தொழிலுக்கு வந்துட்டீங்க,
உங்கள் செட்டு பசங்கள்லாம் கொஞ்சம் பேர் வேலைக்கு போயிருப்பாங்கல்ல, எங்கெங்கேயோ வேலைக்கு போயிருப்பாங்க. ஆமாம். அப்போ உள்ள இதில் அந்த பசங்க உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்களா, வேலை எங்களுக்கு எப்படி இருக்குது, தொழில் உங்களுக்கு எப்படி இருக்குது, அந்த மாதிரி? என் செட்டு பூராமே எல்லாம் எப்படி சொல்கிறது, வேலை பார்த்தவங்க ஒரே ஒரு பையன் தான் என் கூட செட்டில் இருக்கான். வேலை பார்த்தவன் வேலை தான், இப்பவும் வேலைக்கு தான் போயிட்டுருக்கான். அவன் வாட்டு போய்கிட்டே இருக்கான், அவ்வளோதான். அன்றைக்கி என்ன சம்பளம் கிடைச்சா வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தான். அன்றைக்கும் வாடகை வீடு தான், இன்றைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கார். வேலை பார்த்தா நமக்கு அதானே கிடைக்கும். அதில் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சவங்க சொந்த வீடு வாங்கியிருக்கலாம். அது அந்த ஆள் தான் நான் சந்திக்கலன்னு வைங்களேன். ஒருத்தன் தான் ஓரளவு கண்டினியூ இருக்கான். அன்றைக்கி வேலை பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தான், இன்றைக்கி வேலை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். இன்றைக்கி யாராவது உங்கள்கிட்ட வந்து தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி முதலீடு ஜாஸ்தின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அதான். இன்றைக்கி எந்த தொழில் எடுத்தாலும் முதல் நிறைய வேணும். கை முதலாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு இடம் ஆரம்பிக்கோம்னா அதில் பாதி நம்ம முதல் இருக்கணும். மீதி கடை வாங்கி ரன் பண்ணிக்கிட்டு தேவைக்கு லோன் வாங்கி ரன் பண்ணணும். முதல்ல கடை வாங்கி ரன் பண்ணக்கூடாது, என்னோடய ஐடியா. நம்ம முதல் பாதி இருந்தால் தான் வர்ற வருமானத்தை வச்சு சரி பண்ண முடியும். எடுத்தவொடனே லாபம் கிடைக்காது நிறையா உங்களுக்கு. எந்த தொழிலுமே தீப்பெட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட், டைரக்ட் மார்க்கெட்டு, அதுக்கு முதல் ஜாஸ்தி பண்ணுன்னா நமக்கு ரன் ஆகும். கடைசி பார்க்குறவங்களுக்கு தீப்பெட்டி தொழிலை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லி வீடியோ முடிக்கலாம்னா என்ன சொல்லுவீங்க? தீப்பெட்டி தொழிலுக்கு அடுத்து புதுசாக வர்றவங்களுக்கு புதுசாக நீங்கள் வாங்கி விற்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆள்கிட்ட இருந்து நம்ம கொண்டு சேல்ஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சமாக வாங்கி ஊராக கொண்டு கூட போகலாம். நீங்கள் சேல்ஸ் லோக்கல்லே பண்ணலாம், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணலாம். கடையை பெரிய கடைகள் கொண்டு போடலாம். ஒரு 5 பண்டல் 10 பண்டல், ஒரு சில கடையில் 1 பண்டல் கூட போடலாம். அப்படியும் வியாபாரம் பார்க்கலாம். இந்த பொறுத்தளவு கேட்டால் கம்மியான முதலீட்டில் பண்ணோம்னா வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். ஒரு இடத்துல 100 பண்டலை வாங்கிட்டு ஊராக கொண்டு கடையாக போடலாம். நிறைய சேல்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா மிஷின் அதை நம்ம தொட்டு நிறைய இருக்குது. பிஸ்னஸை பெருசாக பண்ணலாம்னாலும் மிஷின் எல்லாமே போட்டு செஞ்சு நம்மளே செய்யலாம். நன்றி.